போட்டி பரபரப்பா போயிட்டு இருக்கியா? உடற்பரப்பு அணி 14 பாயிண்டும் 7 பேர் உள்ள இருக்காங்க. நண்பர்கள் அணி அதே 8 பாயிண்ட்ல தான் இருக்காங்க. ஆனா களத்துல 2 சிங்க பெண்கள் இருக்காங்க. நந்தினி, ஆனந்தி, நீங்க தைரியமா இருங்க, நாங்க பாத்துக்கிறோம். நான் பாத்துக்கிறேன். களத்துல தாக்கு பிடிச்சி நிக்கிறது ஆனந்தியும் நந்தினியும் மட்டும்தான். ஆனா இப்ப ரைடு யார் இறங்க போறான்னு தெரியலையப்பா. ஆஹா ஆஹா, ஆனந்தி இறங்குறாங்கப்பா. நம்ம சவரப்பட்ட ஆனந்திக்கு ஒரு விசில போடுங்கயா. ஆஹா, ஓ ஏய், கை தட்டுங்க. அட என்னது, களத்துல இறங்குறது நந்தினியா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். திட்டம் தீட்டிட்டாங்கய்யா, தீட்டிட்டாங்க. ஆனந்தி தான் இறங்க போறாங்கன்னு நம்ப வச்சு திடீர்னு நந்தினி களத்துல இறங்கி எதிரணியை குழப்பி ஆட்டத்தை தன்வசப்படுத்துறாங்கப்பா. நந்தினி இந்த ஆட்டம் ஆடுதியா? come on Nandini, come on, come on. விடாத விடாத. புடி 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 வா வா வா. வீரா அந்த பக்கம் அப்படியே ஏறு அப்படியே வா வா வா. விடாத. ஏய் ஏறு ஏறு. நந்தினி சூப்பர். வீராவே ஒரே தள்ளில தள்ளிருச்சியா? சுமார் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி கபடினாலே ராஜாங்கம் தான். அந்த ராஜாங்கத்தையே ஓட விடுறானே. நந்தினி நம்ம ராஜாங்கத்தை சாச்சு விட்டாங்களே ஐயா. ஐயோ, வெற்றியோ வெற்றி, மாபெரும் வெற்றி. நண்பர்கள் அணிக்கு கிடைச்ச வெற்றி, 2 குடும்பங்களுக்கு கிடைச்ச வெற்றி, இந்த ஊருக்கே கிடைச்ச வெற்றி, நேர்மைக்கு நியாயத்துக்கும் கிடைச்ச வெற்றி. வெற்றியோ வெற்றி, வெற்றியோ வெற்றி. சிங்க பெண்களே ஜெயிச்சிட்டீங்கம்மா, ஜெயிச்சிட்டீங்க, சாதிச்சிட்டீங்கம்மா. நம்ம சிங்க பெண்களுக்கு ஜோரா கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. சூப்பர் சூப்பர் அண்ணன், நல்லா அண்ணன், சூப்பர். ஐயோ,
இப்பவாவது அந்த ராஜாங்கத்துக்கு நம்ம யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். அவன் நல்லவன் நினைச்சு நாம ஒரு விஷயம் பண்ணா அவ பெரிய அசகாய சூரன் நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. அவங்கள பத்தின உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஊர்ல இருந்து அவங்கள ஒதுக்கி வைக்க போறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கபடி போட்டி வைக்கணும்னு கேட்டான் பாருங்க. அதான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது. கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம நம்மள ஜெயிச்சு தான் கிரீடத்தை அம்மனுக்கு வச்சிடலான்னு அவ்வளவு நம்பிக்கை அவனுக்கு. கெட்டது செய்யறவங்களாம் இப்ப ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்காங்க மாம். எவ்வளவு கான்பிடென்ட்டா வேணா இருக்கலாம், ஆனா கடைசியில ஜெயிச்சது யாரு? நாம தானே. கொஞ்சம் லேட் ஆனாலும் உண்மையும் நேர்மையும் தான் எப்பவும் ஜெயிக்கும். கரெக்டா சொன்ன அன்பு. நந்தினியும் ஆனந்தியும் நம்ம கிட்ட உண்மையை புரிய வைக்கிறதுக்கு எவ்வளவோ போராடினாங்க. நாம புரிஞ்சுக்கலனாலும் அந்த உண்மைதான் நம்மளை காப்பாத்திருக்கு. வா, வேற லெவல் கேம். இவ்வளவு அட்டகாசமா விளையாடுவாங்கன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. செம்ம சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க ஆனந்தியும் நந்தினியும். அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படியே ஆட்டமே அனல் பறந்துச்சு. ஹைலைட் என்ன தெரியுமா? ஆனந்தி தான் ரைடுக்கு போறான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது சடனா நந்தினி ரைடுக்கு போய் ராஜாங்கத்தை அவுட் பண்ணா பாருங்க. That's unbelievable. அதேதான் மச்சான், எல்லாருமே ஒன்னா அதே கிரவுட்ல தான் நின்னோம். ஆனா எப்ப இதெல்லாம் பிளான் பண்ணாங்கன்னு கூட தெரியல. ஆனா பிரில்லியன்ட் மூவ்ஸ் மச்சான். எக்ஸாக்ட்லி. கண்டிப்பா எல்லா கிரெடிட்ஸும் நந்தினிக்கும் ஆனந்திக்கும் தான். பொண்ணுங்களை இறக்குறாங்கன்னு அந்த ராஜாங்கம் அவ்வளவு நக்கல் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் மூக்க உடைச்சாங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, பொண்ணுங்களை ஈஸியா நினைக்கிற எல்லாருக்குமே இது ஒரு பெரிய பாடம். இன்ஃபேக்ட் நிறைய பொண்ணுங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்மளால சாதிக்க முடியாதுன்னு நினைச்சு தயங்குறாங்க. ஆக்சுவலா அவங்களுடைய பவர் என்னன்னு அவங்களுக்கு தெரியலன்னு தான் சொல்லணும். அப்படியெல்லாம் யாரும் ஒருத்தருக்கு கிரெடிட்ஸை தூக்கி கொடுத்துட முடியாது. இது ஒரு கேம், அதுவும் டீம் ஒர்க். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க ஒழுங்கா பண்ணாதான் ஜெயிக்க முடியும். அதனாலதான் ஜெயிச்சிருக்காங்க. என்ன சுந்தரவள்ளி, இப்போ இதே மாதிரி பேசிட்டு இருக்க? ஒரு பொண்ணு ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா 3 முடிச்சு இல்ல 300 முடிச்சு போட்டாலும் எல்லாத்தையும் தாண்டி சிங்க பெண்ணா வந்து நிப்பா. நந்தினி ஆனந்தியம் அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இல்லங்கய்யா, குடும்பத்தை தாண்டிதான் ஜெயிக்கணும்னு எந்த பொண்ணு நினைக்க மாட்டா. ஒண்ணு குடும்பத்தோட சேர்ந்து நின்னு ஜெயிக்கணும்னு நினைப்பா, இல்லனா குடும்பத்துக்காக ஜெயிக்கணும்னு நினைப்பா. நாங்க இப்ப குடும்பத்தோட சேர்ந்து நின்னு ஜெயிச்சிருக்கோம். ஒரு பொண்ணோட வெற்றியை இந்த உலகமே கொண்டாடினாலும் அவ குடும்பம் அவளை கொண்டாடுறதுதான் அந்த பொண்ணுக்கு கிடைக்கிற நிஜமான வெற்றி.